வணக்கம். ராஜா தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்குன்னு தெனாலிராமனுக்கு தெரிய வருது. அப்போது அந்த காலத்தில் ராஜா மாதிரி இருக்கிறவங்க தோட்டத்தில் தான் கத்திரிக்காய், முக்கியமான பெரிய பெரிய ஆளுங்க தோட்டத்தில் தான் கத்திரிக்காய் இருக்கும். ஆனால் ஏழைய ஜனங்க எல்லாம் அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் தெரியும் அந்த கத்திரிக்காய் நல்ல ருசியாக இருக்கும், கத்திரிக்காய் ரொம்ப ருசியாக இருக்கும்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்காங்க, அந்த சாப்பிட்டதில்லை. அப்போ தெனாலிராமன் ரொம்ப யோசனை பண்ணுறேன், எப்படியாவது இந்த கத்திரிக்காயை நைட்டோட நைட்டாக ராஜா தோட்டத்திலேருந்து பிடுங்கிடணுன்ட்டு. அதே மாதிரி நைட்டோட நைட்டாக போய் பார்த்தா எல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா இருக்குது. இவன் நைட்டோட நைட்டாக அந்த பிஞ்சு கத்திரிக்காய் அவ்வளோயும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்கிறான். அப்போ பொண்டாட்டி சொல்கிறா, ஏதுங்க இந்த கத்திரிக்காய் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க என்பது, ராஜா தோட்டத்திலேருந்து தான் திருடிட்டு வந்தேன். அப்போ அவள் சொல்கிறா, ஏங்க நாளைக்கு ராஜாவுக்கு தெரிய வந்தனா உங்களுக்கு பிரச்சனை வந்துடுங்கன்னு. அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ நம்ம எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. சரின்னு பொண்டாட்டி சமைச்சு கொண்டாந்து வச்சதும் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொண்டாட்டி சொல்கிறா, ஏங்க கத்திரிக்காய் இவ்வளோ ருசியாக இருக்குது, நம்ம குழந்தைங்களையும் எழுப்பிட்டு வாங்க, அவங்களும் சாப்பிடட்டுன்னு. அப்போ இவன் சொல்கிறான், குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது காலையில் உளறிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனையாயிடும்னு. அப்போ இவன் சொல்கிறா, அப்படியெல்லாம் ஒன்றும் வராதுங்க, நீங்கள் போய் குழந்தைங்களை எழுப்பி கூட்டிகிட்டு வாங்கன்னு. சரி இரு அப்படின்ட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் குழந்தைங்க மேலே தெளித்து, அப்பா மழை வருது பாரு, வாசலில் தூங்குறீங்க, பெரிய மழை வருதுடா, எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே வந்து படுத்துங்குங்கடா அப்படின்னு குழந்தைங்களெல்லாம் எழுப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து படுக்க வைக்கிறா. அப்புறம் படுக்க வச்சு குழந்தைங்கள தூக்கத்திலேயே கூட்டிகிட்டு வந்து கத்திரிக்காய் சாப்பிட வைக்கிறான். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. கத்திரிக்காயோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் இந்த குழந்தைங்க எல்லாரும் விளையாட போகும்போது பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க, ராத்திரி நாங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்டோம்டா, அவ்வளோ ருசியாக இருந்ததுடா, எங்கள் அப்பா ராத்திரி கத்திரிக்காய் எங்கேருந்து கொண்டு வந்தாருடா, நான் நல்லா இருந்ததுடான்னு பேசிக்கிறாங்க எல்லாரும். இதுக்கடையில் என்ன ஆகுதுன்னா, ராஜா தோட்டத்தில் கத்திரிக்காய் களவு போனது ராஜாவுக்கு எப்படியே தெரிஞ்சிருது. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, யாருடா நைட்டோட நைட்டாக வந்து கத்திரிக்காய் வெள்ளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவன் யாருன்னு கண்டுபிடிங்கிறான்னு. அதுக்குள்ளே இந்த பசங்க பேசின விஷயம் ஊருக்குள்ளே பேசினது ராஜா சபைக்கு போயிடுது. அப்போ உடனே ராஜா வந்து தெனாலிராமனை பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்பது தெனாலிராமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தெனாலிராமன் சொல்கிறான், ராஜாவே நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் செய்யலைங்க அப்படின்னு. இல்லை உன் பிள்ளைங்க தான் அப்படி சொல்லிச்சாமா, கத்திரிக்காய் குழம்பு நைட்டு எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிச்சாமா, பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. சரிங்க, பிள்ளைங்க வந்தாங்க. பிள்ளைங்க வந்து சொன்னாங்களாம், நைட்டு நாங்கள் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டோன்னு. அப்போ தெனாலிராமன் சொன்னாராம், அது நைட்டு எப்போ சாப்பிட்டான்னு கேளுங்க ராஜாவே அப்படின்னு. அப்போது ராஜா கேட்டாரா, எப்பப்பா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்பது, பெரிய மழை வந்தது, நாங்கள் வெளியே படுத்திருந்தோமா, சரியான மழை வந்து தான் அந்த மழையில் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போய் படுத்திருந்தோமா, அப்புறம் கத்திரிக்காய் சாப்பிட்டோன்னு. அப்போ தெனாலிராமன் சொல்கிறா ராஜா கிட்ட, நைட்டு மழை வந்ததுங்களா, மழை வந்ததுன்னு சொல்கிறாங்க ராஜா, நைட்டு மழை வரலையே, அப்போ எப்படி இவங்க கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கோம், கனவு கண்டுட்டு இவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு. அப்போ ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. சரி போங்க அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பின்னாடி தெனாலிராமன் போய் சொல்கிறான், ராஜாவே நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க, நான் தான் கத்திரிக்காவை எடுத்துகிட்டு போனேன், அன்றைக்கி கோபமாக இருந்தீங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லியிருந்தா நீங்கள் தண்டனை கொடுத்துருப்பீங்க, ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு இன்றைக்கி வந்திருக்கேன், மன்னிச்சிருங்க என்பது ராஜா சொன்னாராம். உன்னோட சாமர்த்தியத்தை பாராட்டி உனக்கு பரிசு தரேன்னு பரிசும் கொடுத்து, சரி இனிமேல் அந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாராம்.